நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி தட்டி தடமாறி எல்லாமே ஒரு பக்கம் நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் நினச்சின்னு இருக்காங்க. அதுதாங்க இல்லை, இப்போ தான் மிகப்பெரிய ஒரு பேராபத்து நம்ம இனிய துரத்த போகுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஜெயிலர் இருக்கால அவனை வந்து மாயா மீட் பண்ணுறாங்க. எப்படின்னு ஜெயிலர் தான் கரெக்டாக ஜெயிலில் போய் பார்க்கவும் மாயா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி அவனை கையும் களமாக பிடிச்சி அவன் வாழ்க்கையில் இனிமேல் எங்கிட்ட மோதக்கூடாது, அதுக்கு அந்த இனியா உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும், இனியாவை என்ன பண்ணால் என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அது எதுவும் ஒரு பிளானும் இல்லை, ஒரு எக்ஸிக்யூட் ஐடியாவும் இல்லை, என்னமே இல்லாமல் என்ன பண்ண முடியும், அவளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதான் எல்லாத்துக்கும் பிளான் இருக்குது, எக்ஸிக்யூட் இருக்குன்னு எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருந்தால் முடிவு புள்ளின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நம்ம அப்படியே சும்மா டார்கெட்டை அடித்து தூக்கி கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதான் சரி ஓகே அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கல்ல அவர் இருந்து இதெல்லாம் வராங்க. எதுக்காக அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், எல்லாமே நம்ம மாயாவோட கூட்டணிகள். மாயா எதுக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் மகாசங்கம் மாதிரி நடத்துகிறாங்க. இதில் வந்து எப்படியாவது மாயா இப்போ வெளியே வரணும், அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஏது பண்ண போகிறாங்க, ட்ராமா ஒரு பக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் மாயா வெளியே வந்துடுவாங்க. மாயா அந்த சீரியல் இல்லைன்னா அந்த சீரியலுக்கே ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு சீரியல் ஒரு வாழ்க்கைன்னு அந்த ஒரு எதிரி இருக்கணுங்க. கண்டிப்பாக அந்த எதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம போட்டி போட்டு முன்னேற முடியும். அப்படி அந்த எதிரி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்காது, நம்ம போட்டி போடவும் மாட்டோமே. நார்மலாக கேஷுவலாக ஒரு பக்கம் அட போடாடே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக தான் இருப்போமே. எதிரி வர தான் நம்ம போட்டி போட்டு மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அந்த வளர்ச்சி இருக்கே, அந்த வளர்ச்சி அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வளர்ந்துனே போயின்னு இருக்கலாம். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்களும் இதில் வந்து கூட்டணியாக சேர்றாங்க. எதுக்குடா இந்த மாதிரி கூட்டணி வச்சுன்னு இருக்காங்க, வேறு வேலையே இல்லையா, மகாசங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பா, இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் தான் ஆரம்பிக்க போது. இந்த நியூஸ் இன்னும் அப்டேட்டில் வரல, அப்டேட்டில் வரும்போது மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம இனியா இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி மாயா தப்பாக சொல்லிவிடுறாங்க. மாயா இருந்துன்னு இந்த மாதிரி கொலை பண்ணத்தில் அவளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க. அதை வந்து ஜெயிலர் இதை ஒரு கான்செப்டாக எடுத்துக்கின்னு உடனே ஜெயிலரை அவ கூட்டாளி தானே, அதனால் பிளான் பண்ணி கரெக்டாக ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது போல், இதனால் சும்மா விட மாட்டேன் யாரையும், நான் ஒழுங்கு மரியாதையாக இனியாவை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் விசாரணை பண்ணோம் அப்படின்னு சொல்ல நம்ம தலைவன் விக்ரம் வந்து ஒரு பக்கம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கு நல்லாவே தெரியும் இது இவங்களோட சதி திட்டம்னு சொல்லிட்டு. ஜெயிலுக்கு போனால் அதுக்கப்புறம் ஒரே அடியாக இனியாவை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. அதனால் இவங்க அனுப்பவே மாட்டேறாங்க. ஆனால் எதுக்காகவும் ஒத்து வராமல் இல்லை முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் போயின்னு இருக்காங்க. பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. வாழ்க்கையில் தீர்வு இல்லாத ஒரு முடிவே இல்லை, ஒரு ஆரம்பமும் இல்லை. அது போல தான் இங்கேயும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டுங்க. பார்ப்போம் தீர்வு எப்படியெல்லாம் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நார்மலாக போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே விஷயம் தாங்க. அப்படி என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.